பாத்துக்கிறேன். நீங்க போங்க. மெதுவா மெதுவா. மாமா எங்க மாமா போன? ஏன் என்னாச்சு? எத்தனை வாட்டி போன் பண்ண உனக்கு? அது ஒரு முக்கியமான விஷயம், அதனால உங்ககிட்ட சொல்லாம கிளம்பி வெளியே போயிட்டேன். எங்க போன நீ? ஏன் போன கூட எடுக்கல? போன் நீ பண்ணிருந்தா எனக்கு அடிச்சிருக்குமே. போன் பாத்தியா, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சாரி. இங்க பாரு முத்து மாமா, அந்த குருஜி சொன்னதுல இருந்து மனசே சரியில்லை எனக்கு. நீ பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம வெளியில போயிருக்க. இப்ப எங்க போயிட்டு வந்த? அது இது மிஷின் ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வெளியில போன் வந்துச்சு. அதான் என்ன எதுன்னு ஒரு 8 பார்த்து இருந்தாலும் போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். என்னை எழுப்பி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அண்ணி, என்ன நீங்க எப்படி பயமுறுத்திட்டீங்க? என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிட்டோம் நாங்க எல்லாரும். நீங்க எப்பவுமே இப்படிதான் நீ பண்றீங்க. கார்த்திக், ஒரு நிமிஷம் இரு. ஏமா இவனை சின்ன குழந்தைய காணாம போக இவன் வயசு என்னன்னு உனக்கு தெரியுமா? டேய், என் வயசுல அதை கேட்டாங்களப்போ? இல்ல மாப்பிள்ள, பயப்படுறா இல்ல, அதான் வயசு சொன்னா கொஞ்சம் தைரியமா இல்ல, இருக்கும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ எதோட விடு. சரி. ஆமா. என்னம்மா ஸ்கூலுக்கு போற சின்ன குழந்தைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி அட்வைஸ் பண்ற? நீ பண்ண ஆர்ப்பாட்டத்தை என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம நானே கொஞ்சம் பயந்துட்டேன். இங்க பாரு முத்து மாமா, பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வர வரைக்கும் நீ எங்கேயும் என்கிட்ட சொல்லாம போக கூடாது. நீ வீட்டை விட்டு வெளியில அடி எடுத்து வைக்கிறதா இருந்தா கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், புரியுதா? அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. பேட்ரு ஒன்ன கேட்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஆனா எதுக்கு இப்ப புதுசா இப்படிலாம்? டேய், என்ன புதுசான்னு கேக்குற? அதான் சொல்றான்ல, அவ சொன்னா ஓகே மகாராணின்ட்டு வாயை பத்திட்டு போயிட்டாரு. நம்ம பயத்துல இருக்கா? டபுள் சைடு கோல் போட்டுட்டு இருக்கிற? இல்ல மாப்பிள்ள, பயத்துல இருக்கா. இப்ப எதுக்கு? விடு, கேட்டுக்கோ, ஓகேன்னு சொல்லிடு. சரி, ஓகே. கேட்டுக்கோமா, போதுமா? நீ பயப்படாத, ஒரு பிரச்சனை இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. ஆகாதுங்கிறதுலாம் சரிதான், இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் கேளு முத்து மாமா. கேக்குறேன், அதான் சொல்லிட்டேன்ல. ஆனா நீ இருக்கிற பாரு, நீ மட்டும் இருந்திருக்காம குடும்பத்தையும் எழுப்பி விட்டுருக்க. இந்த பாரு இவ்வளவு. ஏமா ஜனனி, தூங்கும் போது இவ்வளவு மேக்கப்பா? நீ இவ்வளவு பெரிய தொங்கட்டா, தூங்கும் போது நச்சுங்கிறத. நாங்க உள்ள போலாம். என்ன முத்தரசு மாமா, எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டேன்னு வருத்தப்படுறீங்களோ? என்ன அந்த வீட்ல இருந்து ஒரு பிச்சைக்காரிய விரட்டுற மாதிரி விரட்டி இந்த ரோட்ல உட்கார வச்சிருக்கீங்க. இனிமே இந்த வீட்ல இருக்கிற யாருமே நிம்மதியா இருக்க முடியாதபடி வேலைய பாக்குறது தான் ஏன் வேலை. அதுக்கான ஆரம்ப விதை போட்டாச்சு, விடியறதுக்குள்ள அது முளைக்கும். ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன் மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். வேலை முடிஞ்சுதான் பெரியப்பா. ஓகேமா. வெண்ணிலா, உன் புருஷனை என்கிட்ட இருந்து பாதுகாக்க முடியுமா? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. முத்தரசன் சார், முத்தரசன் சார். சொல்லுங்க சார். முத்தரசன் இருக்காரா? என்ன சார், என்ன விஷயம்? அவரை கொஞ்சம் என்கொயரி பண்ணணும், அவரை கூப்பிடுங்க. சார், என்ன சார், என்ன என்கொயரி? முதல்ல அவரை கூப்பிடுங்க. அண்ணா, வாங்க இன்ஸ்பெக்டர்.
என்ன விஷயம்? உங்களை கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. ஸ்டேஷனுக்கா? ஆமா சார். ஏன் சார், என்னாச்சு? என்ன பிரச்சனை? சார், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க ஒரு ஆளை அடிச்சு கொண்டதா நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. முத்து மாமா, என்ன முத்து மாமா இப்படி சொல்றாங்க? இரு சார், ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல சார். சார், நேத்து நைட் நீங்க வெளில போனீங்களா இல்லையா? ஆமா சார், போனேன் சார். ஆனா என்ன விஷயமா போனீங்க? நான் சார், ரைஸ் மில்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு கால் வந்துச்சு. அதை பார்க்கறதுக்காக போனேன். உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தா? யார் தகவல் கொடுத்ததா தெரியாது சார். கால் வந்துச்சு, அதனால போனேன். சரி, போனீங்க. ரைஸ் மில்ல தீ பிடிச்சிருந்ததா? இல்ல, அது ஒரு ஃபேக் கால். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல சார். சரி, வர்ற வழியில வேற ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? வர வழியில 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு நின்று கேட்டேன். அப்போ ஒருத்தன் குடிச்சிருந்தான். தேவையில்லாம குடும்பத்தை பத்திலாம் தப்பா பேசினா. எனக்கு கோவம் வந்துச்சு, ஓங்கி ஒரு அப்பா போயிட்டேன். அவன் கீழே விழுந்துட்டான். அவ்வளவுதான் சார். அடிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு அடிச்சீங்க? நீங்க அடிச்சதுக்கு அப்புறமும் அவர் மறுபடியும் வாக்குவாதம் பண்ணாரா? சார், அடிக்கிறது என்ன சார் அளவு? நான் ஸ்கேல் வச்சு அடித்தேன். கோவத்தில் அடித்தேன் சார். அவன் குடிச்சிருந்தான். அவன் கீழே விழுந்துட்டான். கூட இருக்காலும் போங்கன்னு சொன்னான். நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதான் சார். சார், நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு அடி அடிச்சேங்கிறீங்க, அதுல விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லைன்றீங்க, கூட இருக்கிறவன் சொன்னான்றதுனால கிளம்பி வந்துட்டேன்றீங்க. என்ன சார் கதை இதெல்லாம்? உங்க கதையெல்லாம் கோர்ட்ல வச்சு விசாரிப்பாங்கல்ல, அப்ப வந்து சொல்லுங்க. இப்ப கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு. ஐயோ சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் மாமா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்லடா. அண்ணே, முத்து மாமா யாரையோ அடிச்சு கொண்டுட்டுதா இவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. என்னன்னு கேளுங்கண்ணே. சார், இவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். இந்த பாருங்க, ஆளுக்கு சீன் கிரியேட் பண்ணாதீங்க. இப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு ஒரு ஆளை அடிச்சுட்டு வந்தேன்னு. அவர் இப்ப உயிரோட இல்ல. அடிச்சது இவருதாங்கிறதுக்கு பக்காவான சாட்சி இருக்கு. வேற எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. சார், தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க சார். இவன் அப்படியெல்லாம் பண்ணிக்க மாட்டான் சார். ஐயோ வேணாம் சார், தயவு செஞ்சு வேணாம் சார். அந்த சாமியார் அப்பவே சொன்னாரு, பரிகார பூஜைக்கு முன்னாடி ஏன் முத்து மாமா வெளியில போன, ஏன் முத்து மாமா இப்படி பண்ண, தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி ஒரு செய்தி வந்துடுச்சு. ஒண்ணு இல்ல வெண்ணிலா, நான் சொல்றது எனக்கு உண்டாகாது. விடு. பெரியப்பா, உயிரை கசக்கி பிழியற மாதிரி ஒரு பாச காட்சி பாருங்க. குடு நல்லா இருக்கு பாருங்க. நல்லா விசாரிச்சு பாருங்க சார். கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சார். சார், உங்களுக்கே நல்லா தெரியுமே சார், அவர் ஊருக்குள்ள முக்கியமான ஆள் சார். அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை சார். பாருங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க. தேவையில்லாம கலாட்டா பண்ணாதீங்க. முத்தரசன் சார், உங்க ஃபேமிலிட்ட சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க. நொய்யுண்டு சார். நீங்க வாங்க சார். அண்ணே, சார் சொன்ன கேளுங்க சார். சார், அவரை விடுங்க சார். முத்து மாமா, முத்து மாமா, ஏன் முத்து மாமா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம நிலைமை ஏன் இப்படி வெண்ணிலா, ஆயிடுச்சு? ஒன்னாகாத. சும்மா அவங்க ஒரு இது ஃபார்மாலிட்டிக்கு தான் கூட்டு போறாங்க. நான் பாத்துக்கிறேன். நம்மள பாத்துக்கிட்டோம். தங்கச்சி, அழாதம்மா. நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு பிரச்சனையா வந்து என் தலையில விழுது. அதான் உனக்கு கண்ணே இல்லையா? ஏன் எங்க குடும்பத்தை மட்டும் இப்படி சோதிக்கிற? இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், முத்தரசு மாமா எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? ஒரு கொலைகேஸ் சம்பந்தமா விசாரணைக்காக கூட்டிட்டு போறோம். இது பாருங்க இன்ஸ்பெக்டர், என் முத்தரசு மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் தங்கத்திலையும் தங்கம், பத்திரமாத்து தங்கம். அவர் இப்படி கொலை பண்ற ஆளே கிடையாது. அடிதடிங்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏமா, என்னமா உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு? உள்ள வேற பிரச்சனை பண்ணாங்க, நீ வேற இங்க தடுத்து பிரச்சனை பண்ற. ஒரு ஆளை அடிச்சேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் கலாட்டா பண்ணா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க சார், எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உடனே ஏற்பாடு பண்ணி என் மாமாவை வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கங்கம்மா. முதல்ல எங்களுக்கு வழியை விட எங்களை வேலை செய்ய விடு ப்ளீஸ். இல்லனா உன்னையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். தள்ளுமா, வாங்க சார்.
தைரியமா இருமா, நாங்க என்னன்னு பார்த்துட்டோம். வா. சரிண்ணே. வெண்ணிலா, அந்த ஸ்வேதா பார்த்து தொலைச்சிட்டு இருக்கா. அவ கொள்ளைக்கண்ணை வச்சதுனால இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத வெண்ணிலா, அதான் போயிருக்காங்கல்ல, என்ன எதிர்பார்த்துட்டு பார்த்துட்டு வருவாங்க. வா. அவள நாசமா போயிடுவா, எல்லாமே அவளாலதான். அவ கண்ணு பட்டுதான் நம்ம வீட்டுக்கு ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. அவ முன்னாடி நிக்க வேணாம். வா வெண்ணிலா, வா, பாத்துட்டு வருவாங்க. அண்ணி அழாதீங்க, வாங்க அண்ணி, வாங்க, அண்ணன் வந்துருவாரு, வாங்க. பெரியப்பா, எப்படி ஆப்பு வச்சனா? மொத்த குடும்பமும் கலங்கி போயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பவும் அவங்க தூங்க மாட்டாங்க. இருங்க, நான் போயிட்டு வெற்றியோட திரும்பி வரேன். போயிட்டு வா. சிம்ரன், ஜனனி, கொஞ்சம் கீழே வாங்கல. நில்ல நில்ல, என்ன விஷயம்? எதுக்கு உள்ள வர? ஆட்டுக்கு வால் அளந்துதான் வைக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? முத்தரச மாமா வீட்ல இல்லன்னு தெரிஞ்சதும் ஐயோ இவ்வளவு கத்துற. என்னமோ நீதான் இந்த வீட்டோட ஓனர் மாதிரி. வாயை திறக்காது, உன்கிட்ட பேசினாலே பாவம். முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்த வீட்டுக்குள்ள வர வேலை எல்லாம் வச்சுக்காத, கிளம்பு போ. அத நீ சொல்ல தேவையில்ல. வீட்டோட ஓனர் அம்மா இருக்காங்கல்ல, அதான் வெண்ணிலா. அவங்க வந்து என்கிட்ட சொல்லட்டும், நான் போறேமா. ஐயோ, வெண்ணிலா கவர பூஜை ரூம்ல இருக்காங்க. இந்த கலாட்டா தெரிஞ்சதுன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களே. ஓஹோ, அப்படியா? மேடம் பூஜை பண்றாங்களோ? என்னதான் பூஜை பண்ணாலும் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி வைங்க. ஏன்னா போலீஸ் வந்து முத்தரச மாமா தான் கொலை பண்ணாருன்னு அடிச்சு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. எல்லாம் எனக்கு பண்ண பாவம் தான். வெண்ணிலாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு அப்படியே பதப்பதைக்கிற. அவளுக்கு மட்டும் மனசு அப்படியே பஞ்சுல பண்ணி வச்சிருக்க. எனக்கு மட்டும் இதயம் இரும்புலியா இருக்கு எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு. இந்த வீட்டை விட்டு எப்படி என்ன நாய் அடிச்சு விரட்டின மாதிரி விரட்டினீங்க. இதுக்கு பேர் தான் அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் இப்படி நடந்திருக்கு. வெண்ணிலா மட்டும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி திருத்தணிகைய என்கிட்ட ஒப்படைச்சா போதும், தானா மாமா வெளியே வந்துருவாரு. ஊரை வேணா வெண்ணிலா ஏமாத்தலாம். அவளுக்கு சாமியோட பக்தி இருக்கு, சக்தி இருக்குன்னு என்னென்னமோ சொல்லி. ஆனா உண்மை என்கிட்டதான் இருக்குங்கிறது வெண்ணிலாவோட மனசுக்கு தெரியும்ல. ஆத்தா எனக்கு தான் துணையா இருக்கா. இனியாவது வெண்ணிலாவை தெரிஞ்சுக்க சொல்லுங்க. எப்படியாவது பெரிய வக்கீல ஏற்பாடு பண்ணி நான் என் முத்தரச மாமாவை காப்பாத்துவேன். ஆனா வெண்ணிலா வந்து என்கிட்ட சரண்டர் ஆகணும். அதுதான் என்னோட ஒரே ஒரு கண்டிஷன். என்ன உங்க மேடம் வருவாங்களா மாட்டாங்களா? இதோ உங்க ஓனர் அம்மா வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வா வெண்ணிலா, வா வா. இவங்க தேவையில்லாம என்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து என் கால்ல விழு. என் கால்ல விழுந்த கெஞ்சி திருத்தணியே என்கிட்ட ஒப்படைச்சிடு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்.
என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வயித்தெரிச்சல கொட்டிக்கிட்டதுனாலதான் பாவம் உங்களுக்கு எல்லாம் இத்தனை பிரச்சனை வந்து விடிஞ்சிருக்கு பாரு. நிறுத்தடி. விட்டா பேசிட்டே போற. உன்கிட்ட நியாயம், நேர்மை, நீதி இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் கிலோ எவ்வளவுன்னு கேக்குற ஆள் தானே நீ. நீ எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசுற? உனக்கு என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு? ச்சீ, அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்ல. நீயா இத பத்தி பேசுற? இத பாரு, உனக்கு ஆத்தா துணை இருக்கான்னு சொன்னல. ஆத்தா என்ன ஏன் கைவிட்டா, என்ன ஏன் சோதிக்கிறான்ல எனக்கு தெரியாது. ஆனா என் முத்து மாமாவை காப்பாத்துறதுக்கான மன தைரியம் என்கிட்ட நிறையவே இருக்கு. நீ இதோட நீலி கண்ணீர் வடிக்கிறது, உன் நடிப்பு இதெல்லாம் நிறுத்திக்க. இல்ல கொன்னே போட்டுருவேன். போடி வெளிய. நல்லா வேணும் போடிங்கறல. வெண்ணிலா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே 10 ஐஸ்கிரீம் ஒண்ணு சாப்பிடணும் போல இருக்கு. இந்த மாதிரி என்னெல்லாம் யாராவது திட்டினாங்கன்னா அப்படியே நாக்கு புடுங்கி செத்துடலாம் போல இருக்கும். இப்படி எல்லாம் வார்த்தையால் அடிபடுறதுக்கு பேசாம கால்ல போட்டிருக்க தலையா அடி வாங்கிருக்கலாம். ஏய் வேண்டாம், அதுக்கப்புறம் விபரீதமான விளைவுகள் தான் ஏற்படும். வெளியே போடி. போடிங்கறல. ஏன் முத்து மாமாவை எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூட்டிட்டு வரேன். அப்ப உன் மூஞ்சி எங்க கொண்டு போய் வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். போடி வெளிய. அண்ணி கலக்கிட்டீங்க, அண்ணி பின்னிட்டீங்க. பேசாம இரு ஜனனி. நானே மனசு வேதனையில இருக்கேன். அவ வந்து குத்தி கிளறினதும் தான் எங்க இருந்து வந்துச்சு இந்த கோவம்னு தெரியல. என்ன நீ டக்குன்னு அண்ணியன் மாதிரி அப்படி கோவப்பட்டீங்க? மறுபடியும் அழுதுட்டு இருக்கீங்க இப்படி? கொஞ்ச நாளா முத்து மாமாவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்துல இருக்கேன். நீ என்னடானா இவ பேசுறத போய் பெருசா பேசிட்டு இருக்க. இவெல்லாம் மனுஷியே கிடையாது. எரியற வீட்டுல புடுங்கி திங்கிற மாதிரி என்னெல்லாம் வந்து பேசிட்டு போறா. என்னாச்சு சுவேதா, என்னாச்சு? அவளுக்கு பயங்கர திமிராயி போச்சு பெரியப்பா. தட்ட வேண்டிய இடத்துல தட்டி நான் அதை சரி பண்றேன். என்னாச்சுன்னு முத்து மாமா எங்க கூட்டிட்டு வரலையா? தங்கச்சி, நம்ம வக்கீல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரமா. முத்தரசனுக்கு எதிராக சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததால மேஜிஸ்ட்ரேட் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஐயோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன்? தங்கச்சி, அண்ணி, இப்போ உனக்கு திருப்தியா? இப்போ உனக்கு திருப்தியா? எதுக்காக இப்படி வலியும் வேதனையும் திருப்பி திருப்பி இந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்க? முத்து மாமா தான் எனக்கு எல்லாமே. அவர் மேல போய் இப்படி ஒரு கொலை பழிய சுமத்தி அசிங்கப்படுத்திட்டு இருக்கியே. இப்படி கண்டவெல்லாம் வீடு ஏறி பேசுற அளவுக்கு என் குடும்பத்தை ஆக்கிட்டியே. நான் என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக இவ்வளவு பெரிய சோதனையை கொடுக்கற? தெரியுது, நான் உன்னை தேடி வரணும்னு சொல்லிட்டு தானே இப்படி ஒரு வேதனையை கொடுக்கற. நான் வரேன், உன்னை தேடி வரேன். என் முத்து மாமாவை மீட்டு எடுக்கிறேன். அதுக்கான தைரியமும் மன உறுதியும் எனக்கு நிறையவே இருக்கு. விட மாட்டேன். நான் வரேன் ஆத்தா.
நான் வரேன். ஸ்வேதா, எங்க வந்திருக்கோம்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ். இங்க எதுக்குமா? பாவம், முத்தரச மாமா ரொம்ப பாவம்ல. அனாவசியமா அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவரை மீட்டு கூட்டிட்டு வரணும்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். அதுக்குதான். எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்வேதா. ஐயோ, புரிய வேண்டாம். என்ன ஸ்வேதா சிரிக்கிற? முத்தரசனை உள்ள அனுப்ப நீதான் ஏற்பாடு பண்ண. இப்ப நீயே அவனை வெளியே எடுக்கணுங்கிற? சொல்றேன் வாங்க.